மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. கொஞ்ச நாளுக்கு முன்னால கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்ப மனைவிமார்கள் கணவன் மீது செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதையும் போடுங்க என்பதாக சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 6 கடமைகள் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. முதலாவது, கணவனுக்கு கீழ்ப்படிவது மனைவியின் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அல்லாத வேறு ஒரு மனிதனுக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு பெண் தன் கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படி அல்ல, அல்லாஹ்க்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும். ஒரு கால் அப்படி இருந்திருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது. 2, மானம் மரியாதை கணவன் இல்லாத நேரத்தில் பாதுகாப்பது, தன்னுடைய கற்பை பாதுகாப்பது, அதே போன்று கணவனுடைய பொருட்களையும் கணவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பது மனைவியின் மீதான கடமையாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லும் பொழுது சொல்வான், வஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிஸாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிஸல்லாஹ். நல்ல ஒழுக்கமுள்ள மனைவி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பவர்களாகவும் கணவர் அல்லாத போது அவர்களுடைய ரகசியங்களை காப்பாற்றுபவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து நிசால சொல்லி காட்டுகிறான். இது 2வது. 3வதாக, கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவது, கணவனுக்கு முன்னால் அழகாக அலங்கரித்து இருப்பது, இதுவும் கடமையாக இருக்கிறது. 4வதாக, கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லாமல் இருப்பது, கணவனுடைய அனுமதியோடு தான் வெளியே செல்ல வேண்டும். 5வதாக, தாம்பத்திய உறவுகளுக்காக வேண்டி தயாராக இருப்பது, கணவன் மனைவியை அழைக்கும் பொழுது மனைவி தயாராக இருக்க வேண்டும். தாம்பத்திய உறவுக்கு மறுப்பதற்கு அனுமதி இருக்கு. மார்க்க ரீதியாக மாதவிடாய், பிரசவரத்தம் அல்லது நோயால் ஏதாவது கஷ்டப்படுறாங்க, அந்த நேரத்தை மறுக்கலாமே ஒழிய மற்றபடியாக மனைவிமார்கள் மறுக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் தன் மனைவியை தன் படுக்கைக்கு அழைக்கும் பொழுது அவள் மறுத்து விட்டால் அதன் காரணமாக கணவன் கோபத்துடன் இரவை கழித்தால் விடியும் வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம். 6வது, கணவனுடைய நிலைமையை புரிந்து திருப்தியுடன் சிக்கனத்துடன் வாழ வேண்டும். கணவனுடைய நிலைமையை மனைவிமார்கள் சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதுவே சிறந்தது, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது சிறப்பானது, அல்லாஹ் அதிகமான நியமத்துகள் கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வது, இதெல்லாம் மனைவிமார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அதே சமயத்தில் கணவன்மார்களும் மனைவிகளிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, அவருடைய குடும்பத்தை தவறாக பேசக்கூடாது, நல்லபடியாக அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அவருடைய குறிப்பாக அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது.